இதுல வேற இந்த சில உபன்யாசகனே கெட்டிக்காரனா பேசுறோம், வடக்க இருக்கிற விஷ்ணு வேற இங்க இருக்கிற விஷ்ணு வேற இப்படிலாம் கிளப்பி விட்டுனுக்கான் ஒரு சூத்திர உபன்யாசகன். ஆமா, தைரியமா தான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் விஷயத்துக்கு ஆகாது. ஒழுங்கா படிக்கலைன்னு துவேஷம்னு அர்த்தம். பிராமண துவேஷத்துல பேசுற பேச்சுக்கள் அவா விவரம் தெரியாம முப்புரி நூல் தமிழ்ல பூணல்ங்கிற நம்ம சொல்லக்கூடாது. யூடியூப்ல ஒரு பேச்சாளருடைய பேச்சை கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க. நான் இந்த சமய துறையில தமிழ்ல 50 ஆண்டுகளுக்கு மேல கால் ஊன்றியவன், 50 ஆண்டுகளுக்கு மேல நான் மேடையில பேசி அனுபவப்பட்டவன். அவர் என்னை பத்தி ஒரு சர்க்காஸ்டிக்கா கமெண்ட் அடிக்கிறாரு. என்ன வேணா சொல்லலாம், சுகிசிவத்துக்கு போதுமான படிப்பு இல்ல, சுகிசிவத்துக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்ல, தமிழ் இலக்கியங்கள் அறிவு இல்ல, சமஸ்கிருத ஞானம் இல்ல, எது வேணாலும் சொல்லலாம். அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா, சூத்ர உபன்யாசகன். சூத்ர உபன்யாசகன், ஒரு சூத்ர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டான். அவன் ஒன்னும் படிக்கவே இல்லை, அவனுக்கு ஒன்னும் அறிவே இல்லை. ஏன் சார், சமத்துவம் விடுதலை அடைந்து பெருமை அடைந்த நாட்டில் தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்ர உபன்யாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திமிர் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா? இதே குற்றத்தை விவேகானந்தர் மீது சொன்னார்கள். அமெரிக்கா போன போது ஒரு சூத்திரன் போய் இந்து தர்மத்தை பற்றி அமெரிக்காவில் பேசுவதா என்று கேட்டார்கள். விவேகானந்தரையும் சூத்திரன் என்று அழைத்தார்கள், சுகி சிவத்தையும் சூத்திரன் என்று அழைக்கிறார்கள். இது என்ன? இந்த நாட்டில் சுதந்திரம் வந்ததா வரவில்லையா? இந்த நாட்டில் சமத்துவம் வந்திருக்கிறதா வரவில்லையா? என்ன சொல்றாங்க? சூத்ர உபன்யாசகன் வந்தான், இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான், வளர்றான், அப்படி ஒருத்தர் கமெண்ட் அடிக்கிறாரு. இது எந்த வகையில ஒரு நியாயமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்த இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், சில வரலாறு உங்களுக்கு தெரியாது, சில வரலாறுகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டன. நீங்க புத்தகம் எடுத்து படிச்சது இல்லை. நீங்க மிஞ்சி போனா என்ன, ஒரு ரமணிச்சந்திரன் நாவல் படிப்பீங்க, பாலகுமாரன் நாவல் படிப்பீங்க, இல்ல ஜெயகாந்தன் நாவல், ஜெயமோகன் நாவல் படிப்பீங்க. இது படிக்கிறவங்களே பெரிய, அது நாவல் படிக்கிறது ஒரு பெரிய கலையாட்டம் நினைக்கிறீங்க. கட்டுரை புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க? வரலாற்று புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க? இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி, இந்திய வரலாறு, சொல்லப்பட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, திரிக்கப்பட்ட வரலாறு, இதெல்லாம் எடுத்து எத்தனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க? ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? தஞ்சாவூர் பக்கம் தருமபுரத்துக்கு பக்கத்தில் மன்னம்பந்தல்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா? மன்னம்பந்தல். அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது? மன்னம்பந்தல். மன்னர் கேம்ப் பண்ணியிருந்த இடம், புரியுதா? பந்தல் போட்டு மன்னர் தங்கின இடம். மன்னர் கேம்ப் பண்ண ஊருக்கு மன்னம்பந்தல்னு பேரு. ரைட். அவர் ஏன் அங்க கேம்ப் போட்டாரு? 48 நாள் தங்கி இருந்தாரு. அவர் ரகோஜி மகாராஜாவா சரபோஜி மகாராஜாவான்னு ஒரு சின்ன கிளிக் இருக்கு, அது வேற, காலத்தை நிர்ணயிக்கணும். ஆனா அவர் தஞ்சை மன்னர். அவரு காவிரிப்பும் பட்டணத்துல கடலாடுவதற்காக போறார். காவிரிப்பும் பட்டணத்துக்கு போகும்போது, தஞ்சாவூர்ல இருந்து காவிரிப்பும் பட்டணத்துல கடலாட போகும்போது மாலை நேரம் 6 மணி. மாலை நேரம் 6 மணிக்கு ஒரு மணி ஓசை கேட்குது, ஒரு கோயில்ல ஒலிக்கிற மணி ஓசை கேட்குது. அவர் சிறந்த பக்தர், அவர் அந்த தஞ்சை மன்னர் சிறந்த பக்தர். அதனால என்ன பண்ணார், தன்னுடைய பல்லக்கில இருந்து கீழே இறங்கி கையை உயர்த்தி அந்த மணி ஓசை கேட்ட திசை நோக்கி கும்பிட்டார். ஏதாவது தப்பா? இது ஒரு 6 மணிக்கு கோயில மண்டிக்கிறாங்க, அடிச்ச உடனே அந்த கோயில நம்ம மனசால நினைச்சு கும்பிடணும் அப்படின்னு அந்த மன்னர் கையெடுத்து இப்படி கும்பிட்டார். தப்பா? இது கூட இருந்தவங்க மகாராஜா கும்பிட்டுட்டீங்களே, தப்பா கும்பிட்டுட்டீங்களே, ஏன்டா கும்பிட்டு, என்னடா தப்புன்னா, அது சூத்திர சமாதி, அது ஒரு சூத்திரனோட சமாதி. அப்படியா, நான் அதை கும்பிட்டுட்டேன், இடிக்க சொல்றாங்க, இடிட, அதை இடிக்க சொல்லு. மன்னருக்கு கோபம் வந்துருச்சு, இட அதை அப்படியே இடிச்சிருன்னு. நான் சொல்றதுல எல்லளவும் கற்ப கிடையாது. தருமை ஆதீன குரு மரபு வரலாறுன்னு புஸ்தகம் இருக்குது. தருமை ஆதீன குரு மரபு வரலாறு புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 7ஆம் பட்டம், 7வது குருமகா சன்னிதானமா இருந்தவர் திரு அம்பல தேசிகர். அவருடைய அருளாட்சி காலத்துல அந்த வழியா கடலுக்கு போற தஞ்சாவூர் மன்னர் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டவர். யாரோ கூட இருந்தவன் சொன்னா அது சூத்திர சமாதி அப்படின்னா உடனே வேணாம்ப்பா வேணாம்ப்பா, நான் எப்படி அதை கும்பிட்டேன், அதை இடி, இனிமே எவனுமே கும்பிடக்கூடாது அப்படின்னு. எது கும்பிட்ட பாவம் போறதுக்கும் அதை இடிக்கணும்னு உத்தரவு போடுறாரு. அவர் உத்தரவு போட்ட உடனே 4 பேர் போனா, இடிக்கலான்னு போனா. சார், அப்படி போன உடனே 4 பேர் போய் இடிக்க போன போது அற்புதம் நடந்ததுன்னு எழுதுறாங்க. இருக்கட்டும், நம்புறவங்க நம்புங்க, நம்மாட்டி போங்க. அந்த தருமபுரத்துல பட்டத்துல இருந்த பெரியவர்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி மூல சன்னதியை இடிக்கிறாங்க அப்படின்னு.
அவர் ஒரு பாட்டு பாடினார். அப்போ ஈசன் பலகீனன் என்ற கால். கடவுள் பலவீனமானவர்னு சொன்னா ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். கடவுளுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு நாசம் வந்தது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம்டா. ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதுமாக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதும் யாம் பிறரை நொந்து. நாம என்னத்துக்குடா இன்னொருத்தனை பார்த்து வருத்தப்படணும்? கடவுள் பலசாலியா இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னார். 7ஆம் பட்டத்துல இருந்த திருவம்பல தேசிகர். என்ன நடந்தது? இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு. இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு. அதை விட முக்கியம், மகாராஜாக்கே கண்ணு போயிடுச்சு. மகாராஜாக்கே கண்ணு போயிடுச்சு. அவர் உடனே நேரம் என்ன பண்றாரு? ஊர் எல்லையை தாண்டி போனவர் தனக்கு பார்வை போயிடுச்சுன்னு உடனே திரும்பி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. யார்கிட்ட? இந்த திருவம்பல தேசிகத்தை வந்து, நான் தெரியாம இடிக்க சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க, எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு. உடனே விபூதியை கொடுத்து ஒரு கண் இப்ப தெரியும்னர், ஒரு கண் இப்ப தெரியும்னர். அப்ப இந்த கண்ணு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 48 நாள் இங்க தங்கி டெய்லி இந்த குருமூர்த்தத்தை வந்து கும்பிட்டுட்டு போ. எதை இடிக்கணும்னு சொன்னியோ அதை டெய்லி வந்து கும்பிட்டுட்டு போ. 48 நாள் ஒரு மண்டலம் தங்கு. அப்படி மன்னன் தங்கிய ஊர் தான் மன்னம் பந்தல். அது தருமபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. மகாராஜா கேம்ப் போட்ட ஊரு மன்னம் பந்தல். இது முக்கியம் இல்லை. 48 நாள் சாயரட்ச பூஜைக்கு அந்த மன்னர் வந்து கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு உள்ளூர ஒரு டவுட். அவர் இந்த திருவம்பல தேசிகரை கேட்கிறாரு, இல்ல வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரர்கள் ஞானமடைய முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை நம்பிதான் சூத்திர சமாதியை இடின்னு தப்பா சொல்லிட்டேன். அவங்க ஞானமடைகிறதுக்கு வழி உண்டா? அவங்க தெய்வமா உயர்வதற்கு வழி உண்டான்னு கேட்ட உடனே அந்த திருவம்பல தேசிகர் அவர் ஒரு நூல் எழுதி கொடுத்தாரு. என்ன? அப்படி இந்த எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடை இல்லை என்பதை திருவம்பல தேசிகர் ஒரு நூல் எழுதி கொடுத்தார். என்ன எழுதி கொடுத்தாரு? ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ ஒருபோதும் தடை இல்லை. அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? வர்ணாசிரம சந்திரிகை. வர்ணாசிரம சந்திரிகை அப்படிங்கிற நூலை அந்த திருவம்பல தேசிகர் எழுதி கொடுத்தத பிறகு மன்னர் தானே அச்சிட்டு இந்த தருமபுரம் மடத்துக்கு ஏகப்பட்ட நிலத்தை நன்கொடையா வழங்கிட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்க என்று போனதா ஒரு வரலாறு இருக்கு. என் கேள்வி இதுதான். என்ன? நீங்க விவேகானந்தர் வெளிநாடு போனாலும் சூத்திரங்கிறீங்க, சுகீசிவன் பேச வந்தாலும் சூத்திர உபன்யாசகங்கிறீங்க, நீங்க தர்மபுரத்தை தாண்டி போனாலும் சூத்திர சமாதிங்கிறீங்க. இந்த நாட்டில் விடுதலை வந்துதான் வரலையா? அப்போ எங்க நிலைமை என்ன? எங்களுக்குரிய மரியாதை என்ன? நாங்க கடைசி வரைக்குமே கீழ்தானா? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாதா? இந்த நாட்டில் எந்த அநியாயமும் நடக்கலையா? எதுவுமே நடக்காத மாதிரி கற்பனை பண்ணி சொல்லிக் கொண்டே போனா சரியாயிடுமா? இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டுல என்ன சொல்றாங்க? ஒருத்தர் சூத்திர உபன்யாசகன்னு சொல்லலாமா?